உலகத்தில் நரகம் கூட அவ்வளோ மோசமாக இருக்கும்னு நான் நம்பலை. நல்லா ஸ்கூலை வந்து அவ்வளோ வெறுத்திருக்கேன். ஏன்னா அந்த எக்ஸாம், அதனோட அந்த ரிசல்ட், அந்த டென்ஷன், அந்த பார்வை, அந்த வார்த்தை, இதெல்லாம் வந்து இதில் வேற எங்கள் வீட்டில் 4 பெண் பிள்ளைகள். எங்கள் 4 பேரோட பேப்பரையும் கையெழுத்து வாங்குகிற பொறுப்பு யாருது? எந்து. எப்போ எங்கள் அம்மா டியூட்டியில் இருப்பாங்க, காலமாக ஒரு பெரிய பேக்கில் எல்லார பேப்பரையும் போட்டு எங்கள் அக்கா மாதிரி எண்டையும் சேர்த்து போட்டு கொடுத்து அனுப்புவாங்க. ஏன்னா அங்கே போனால் என்னப்பா இப்போ ஏம்மா மறந்துட்டோம்மா, அந்த நேரத்தில் உட்காந்து மார்க் செக் பண்ண முடியாது, அந்த நேரத்தில் திட்ட முடியாது, அவங்க அடுத்த வேலைக்கு போகணும். அதனால் என்ன பண்ணுவாங்க, குடு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு டேபிளில் வச்சு கடக்கன்னு எத்தனை 4 பேருக்கும் 10 பேப்பரில் சைன் பண்ண 40 கையெழுத்து போடணும். அதனால் வேக வேகமாக எல்லாம் முட்டையாக ஃபெயில்னு வேறு அந்த டீச்சர் என்ன பண்ணியிருக்கோம், ரெட் இங்கில் போட்டு வச்சுருக்கோம். அந்த மாதிரி படித்து வந்த நமக்கு இன்றைக்கி ஆண்டவர் வந்து ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறார். நீங்கள் எப்படி, என்ன ஃபார்மில் இந்த ரிப்போர்ட்டு உங்களுக்கு வரும், நீங்கள் என்ன ரேங்க் எடுத்திருப்பீங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஐயோ, நான் போன வாரம் பேசின பேச்சுக்கு 5 மார்க் வரதே கஷ்டம். நம்மளோட பர்சன்டேஜை நம்ம கணக்கு பண்ணால் இதில் ஃபெயிலு, அதில் ஃபெயிலு, இதில் ஃபெயிலு, பல ஏரியாவில் ஃபெயில் ஆகி தான் வந்திருக்கோம். கரெக்டாக? எல்லாத்துலேயும் நிறைய நம்ம எல்லாருமே இதில் இவ்வளோ தான் வரும், இதில் இவ்வளோ தான் வரும், நம்மளே அசஸ் பண்ணிடுவோம். ஆனால் நன்றாய் கவனியுங்கள், ஆண்டவர் நீ எத்தனைல தோற்றுப்போன என்கிறத வச்சு உன்னோட ரிப்போர்ட் கார்டை ஃபினிஷ் பண்ணலை. ஆண்டவர் எத்தனையில் நீ உணர்ந்த, நீ மனம் திரும்பின, உன் தவறை, உன் மீறுதல்களை நீ பார்த்தாய், அதை மாற்றுவதற்கு நீ வேலை செய்தாய் என்பதன் அடிப்படையில் தான் உனக்கு என்ன கொடுக்குறாரு, மார்க் கொடுக்குறாரு. நல்ல கவனிங்க. இப்போ நம்ம எல்லாரும் இருக்கோம், அதனால தான் சொன்னேன், நம்ம எல்லாரும் பார்க்கிறதற்கு ஒரே சபையாய் இருக்கலாம், பார்க்கிறதற்கு ஒரே விதமாக இருக்கலாம், ஒரே பாடலை பாடலாம், ஒரே பிரசங்கம் கேட்கலாம். ஆனால் we differ so much in the level based on repentance. எனக்குள்ளாய் எவ்வளவு மனம் திரும்புதல் இருக்கிறதோ அவ்வளவு நாம் ஒருவருக்கொருவர் என்ன செய்திருப்போம், நம்முடைய அளவுகளிலே வித்தியாசமாக இருப்போம். இந்த என் கூடயே இருக்கவங்க எப்பயுமே பேசும்போது பேசுகிற ஒரு ஃப்ரேஸ் என்னவாக இருக்கும்னா, ஏன் தப்பு தான். என் கூடயே இருக்கவங்க எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு நல்லா தெரியும் ஏன் தப்பு தான், நான் பண்ணுறனால தான், என்னால் தான். ஏன்னா நான் அப்படி கற்றுக் கொடுக்குறேன். ஏன்னா நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் நீங்கள் அதை சொல்கிறதுனாலேயே நீங்கள் மனம் திரும்பி வாழ்கிறீங்க அப்படிங்கிறதுல எந்த உண்மையும் இல்லை. வாட் இஸ் ரியல் ரிப்பென்டன்ஸ்? உண்மையான மனம் திரும்புதல் எங்கே இருக்கிறது, அது எப்படி இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். மனம் திரும்புதல் என்று நினச்சி நானும் மனசாபப்படுறேன், நானும் மனம் திரும்பிட்டேன், நானும் உணர்றேன் என்று சொல்லி அநேகர் எப்படி மாற்றங்கள் இல்லாமல் நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை காண்பிக்க போகிறேன். இந்த மனம் திரும்புதல் என்கிற வார்த்தையிலேயே ஒரு பதம் இருக்கிறது. அது என்னது? Turning, திரும்புதல். Something you do against what you did. இதுவரைக்கும் நீ செய்ததிலிருந்து எதையோ ஒன்றை நீ மாற்றி செய்ய போகிறாய். அதுக்கு பேர் தான் என்ன? மனம் திரும்புதல். It's not just putting things in wait. சரி, இனிமேல் நான் இதை செய்யாமல் இருக்கிறதுக்கு முயற்சிக்கிறேன், இல்லை இது தப்பு தான் அப்படின்னு உணர்றேன், இல்லை யோசிக்கிறேன், அது இல்லை. மனம் திரும்புதல் என்பது நான் இதுவரைக்கும் செஞ்சதை நிறுத்தி நான் வேற ஒன்றை புதுசாக செய்ய போகிறேன். இட் இஸ் நாட் ஜஸ்ட் குவிட்டிங். ஒன்றை செய்யாமல் நிறுத்துறது மாத்திரம் இல்லை. சரி, நான் இது வரைக்கும் சினிமா பார்த்தேன், இனிமேல் சினிமா பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது மனம் திரும்புதல் இல்லை. இதற்கு மேலே நான் சினிமா பார்க்கிற நேரத்தில் நான் வேதத்தை வாசிக்க போகிறேன் என்கிற ஒரு டர்னிங் பாயிண்ட், வேறே ஒன்றை தேர்ந்தெடுப்பதற்கு பெயர் என்ன? மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதலிலே நீங்கள்
அதனோட ஆழத்துக்குள்ள போனீங்கன்னா உங்களோட வாழ்க்கை மிக மிக வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் பைபிளில் ஆஹா ஓஹோ என்று பார்க்கிற எல்லா பெரிய பெரிய தேவ மனிதர்களும் இந்த ஒரு ஏரியாவில் எக்ஸல் பண்ணவங்க. அவங்க செய்த தவறை நிறுத்தினது மாத்திரமல்ல, அவர்கள் அதை நிறுத்தும் போதெல்லாம் சரியான ஒன்றை செய்வதற்கு தங்களை திருப்பினவர்கள். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? நான் சொல்லிக் கொடுக்கிற புரியுதா? இதுவரைக்கும் செய்ததை நிறுத்தி வேறே ஒன்றை புதிதாய் செய்கிறது பெயர் என்னது? மனம் திரும்புதல். ரைட். இப்போ இந்த மனம் திரும்புதலை குறித்து என்னோட கூட உங்களோட வேதாகமத்தை 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 Peter chapter 3 and verse 8. 3:8. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் தாமதிக்கவில்லை, பொறுமையாயிருக்கிறார். எதற்காகவாம்? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். இந்த உலகத்திலே பிறந்த எல்லா மனிதனுக்குள்ளாயும் ஒரு மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். அவனுடைய பாவத்தை அவன் பார்க்க வேண்டும், அதை பாவம் என்று அங்கீகரிக்க வேண்டும். இனி நான் சரியானதை செய்வேன் என்று சரியானதை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதற்கு பெயர்தான் என்ன? மனம் திரும்புதல். ரைட். இப்போ இந்த மனம் திரும்புதல் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள வரணும். பிள்ளைங்க எல்லாரும் இங்கே இருக்கணும், யாரும் வேற எங்கேயோ இருக்கக்கூடாது. எல்லாரோட கவனமும் வேதத்தை பார்க்கணும், என்ன பார்க்கணும், வார்த்தையை காதை திறந்து கேட்கணும். சரியா? எல்லாரும் முழிச்சிருக்கீங்களா? தூங்குறீங்களா? இங்கே தூங்க வரல இல்லை வார்த்தை. அதனால தான் சொன்னேன், ஆஞ்சையோட வார்த்தை என்ன பண்ணும்? கேட்கணும், காதை திறந்து கேட்கணும். ரைட். இப்போ நான் உங்களோடு பேச போகிற இந்த மனம் திரும்புதலை குறித்து நீங்கள் காது கொடுத்து கேட்பீங்கன்னா இது உங்கள் வாழ்க்கையை மாத்திரம் அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. இதில் நீங்கள் எடுக்கிற தீர்மானம் உங்களை சுற்றி அநேகர் மனம் திரும்புவதற்கு இந்த வார்த்தை உங்களை கொண்டு போகும். இன்றைக்கி நம்மளை சுற்றி நிறைய பேருக்குள்ளார பாவத்தை குறிச்சோ, அவங்க செய்கிற தவறை குறிச்சோ, அவங்கள தவறான முடிவுகளை குறிச்சோ அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க போகிற பாதையை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை? கண் இல்லை. நம்ம எவ்வளோ ஜோம் பண்ணி பார்த்தோம், எவ்வளோ பேசி பார்த்துட்டோம், எவ்வளோ சொல்லி பார்த்துட்டோம், மாற்றம் இல்லை. பட் ஐ டெல் யூ, ஒரு மனிதனுக்குள்ளாய் உண்டாகிற உண்மையான மனம் திரும்புதல் அவனை சூழ இருக்கிறவர்களை என்ன செய்யும்? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அவங்களுக்குள்ளாரையும் மாற்றத்தை உண்டாக்கும். அதைத்தான் நான் இன்று உங்களோடு பேச போகிறேன். அதனால் நீங்கள் மற்றவன் எப்படி இந்த மனம் திரும்புதலுக்கு வருவான் அப்படின்னு வார்த்தை கேட்க இங்கே வரல, நான் எப்படி மனம் திரும்பணும் தான் கேட்க வந்திருக்கீங்க. ஓகேவா? என் பையன் எப்போ மாற போகிறான் அப்படிங்கிறதுக்காக நான் பேசலை, நான் எப்போ மாற போகிறேன் என்பதற்காக பேச போகிறேன். என் கணவன் எப்போ மாற போகிறார், என் குடும்பம் எப்போ மாற இல்லை, இது நான் எப்பொழுது எப்படி மாறப்போகிறேன் என்கிறதற்கான வார்த்தை. இட் இஸ் ஃபார் மீ. சொல்லுங்க, இது எனக்கான வார்த்தை, எனக்கானது, எனக்கானது. என் பிள்ளையை மாற்றுவதற்கு முன்பதாக நான் மாறப்போகிறேன். ரைட். இப்போ வேதம் சொல்லுகிறது இந்த மனம் திரும்புதலோட பேஸ் பார்த்தீங்கன்னா இது துக்கத்தில் தான் ஆரம்பிக்கும். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. தேவனுக்கு ஏற்ற துக்கம் மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை
உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. இல்லை நிறைய துக்கம், மனஸ்தாபம், வருத்தம், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அப்படின்னா இந்த மனம் திரும்புதல்ல ஒரு கண்ணீர் வரலாம், வராமையும் இருக்கலாம். அழுதுதான் மனம் திரும்பணும், அழுதாதான் ரட்சிப்போறோம்லாம் ஒன்றும் கட்டாயம் இல்லை. நல்ல கவனி, அழுறனாலே ரட்சிக்கப்பட்டுட்டாங்கிற உறுதியும் இல்லை. நிறைய பேர் ஜெபம்னோடனே கண்ணை மூடி அழுவீங்க. எத்தனை பேருக்கு ஆராதனையில் அழுதாதான் ஒரு மன திருப்தியாக இருக்கும், அப்போ தான் ஜோமன மாதிரியே இருக்கும். ஐயோ அதான் பாருங்க, அம்மா கை தூக்கிட்டாங்க. அழுதாதான். எதுக்கு அழுதீங்க? அதை தான் இன்னைக்கு பேச போகிறேன். நீங்கள் தேவ சமூகத்திலே ஜெபத்திலே அழுகிறீர்கள், ஆனால் நீங்கள் அதை மனம் திரும்புதல் என்று நினைத்து தவறாய் ஓடிக்கொண்டே இருப்பீர்களானால் நீங்கள் உண்மையாலே எதுக்கெல்லாம் அழுதுட்டு இருக்கிறீங்க நான் உங்களுக்கு அதை பிரித்து காமிக்க போகிறேன். உண்மையாலே உங்கள் வாழ்க்கை ரிப்பென்டன்ஸில் தான் நடந்துட்டு இருக்குதா? நான் அதனால தான் சொன்னேன் ஆரம்பிக்கும் போதே, எல்லார்ட்டையும் வாட்ச் இருக்குது, ஆனால் யார் வாட்சுமே இந்த நாளில் ஃபோன் இருக்க யார் வாட்சுமே ஓடுறதில்லை. எல்லாருக்குள்ளேயும் ஆவியானவர் இருக்கிறார், ஆனால் அவர் உண்மையாகவே உன் பாவங்களை உனக்கு காண்பிக்கிறாரா? இட்ஸ் அ பிக் கொஸ்டின். ஏன்னா நம்ம பல காரியங்களுக்கு பின்பாக ஓடிட்டே இருக்கோம். வி டோன்ட் டேக் டைம். ஜெபம்னாலே நம்மளுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஏதோ ஒன்று யாராவது ஜெபம் பண்ணுறதையாவது உட்காந்தாதான் ஜெபம் வருது, 4 பேரோட சேர்ந்தாதான் ஜெபம் வருது. ஏதோ ஒரு உள்ளிருந்து ஆவியானவர் பேசுகிற அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்க நிறைய பேருக்கு டைம் இல்லை. இந்த காலையில் ஆவியானவர் உனக்குள்ளாய் ரிப்பென்டன்ஸ் எவ்வளவு வேலை செய்கிறது, மனம் திரும்புதல் எவ்வளவு வேலை செய்கிறது என்பதை காண்பிக்க போகிறான். நன்றாய் கவனியுங்க. நீயும் நானும் அழுகிறதுனாலே நாம் சரியாய் வாழுகிறோமா? துக்கப்படுகிறதுனால் சரியாய் வாழுகிறோமா? நல்ல கவனிங்க. இந்த மனம் திரும்புதல வேதம் 4 வகையாய் பிரிக்கிறது. முதலாவது, மனம் திரும்புதலிலே ஒரு மனிதன் குற்ற உணர்வோடு இருக்கலாம். கில்ட்டினஸ். தப்பு பண்ணால் எத்தனை பேருக்கு குற்றமுள்ள மனசாட்சி உங்களை என்ன பண்ணுது? குத்துதா? ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, ஐயோ கெட்ட வார்த்தை பேசிட்டோமா, ஐயோ கோவப்பட்டேனே, ஐயோ சினிமா பார்த்துட்டேனே, ஐயோ இதை திருடிட்டேனே. அப்படி வருதா? அது வரணும். ஏன்னா அது வரலன்னா அதையும் பைபிள் சொல்லுது, மனசாட்சியிலே சூடுண்ட போயர்கள். இது ஒரு இனிஷியல் பார்ட். ஒரு தவறை செய்யும்போது ஒரு மனிதனுக்கு என்ன வருது? முதல்ல என்ன வரும்? குற்ற உணர்வு. ஐயோ ஏமாத்திட்டேனே, ஐயோ இதை கொடுத்துருக்கலாமே. இந்த கில்ட்டினஸ் இனிஷியலாக வரும். இந்த குற்ற உணர்வை அநேகர் மனம் திரும்புதலுக்கு நேராக கொண்டு போக மாட்டான், அங்கேயே வச்சுக்குவான். எப்போவுமே எப்படி இருப்பான்? நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இப்படிலாம் பண்ணிட்டேன், நான் இப்படிலாம், இதுலேயே இருப்பான். இந்த குற்ற உணர்வோடு வாழுகிறவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? அதற்கு ஒரு சிறப்பான உதாரணம் வேற யாரும் இல்லை, யூதாஸ். யூதாஸ் காரியோத் இயேசுவை என்ன செய்தா? 30 காசுக்காக காட்டி கொடுத்தா. காட்டி கொடுத்த உடனே அவனுக்கு என்ன வந்துருச்சு? கண்ணு திறந்துருச்சு. ஆஹா தப்பு பண்ணிட்டோம், ஆஹா குற்றமில்லாத ரத்தத்தை என்ன பண்ணிட்டோம்? குற்றப்படுத்திட்டோம், தப்பு பண்ணிட்டோம். உடனே என்ன பண்ணா? இந்த காசு வேணாம், ஒன்று வேணாம் அப்படின்னு கொண்டு போய் தேவாலயத்தில் எறிகிறான். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன். சரி, அதனால அது பேர் மனம் திரும்புதலா? யூதாஸ் பரலோகம் போயிருப்பாரா? நல்ல கவனி. நீ குற்றமுள்ள மனசாட்சியோட தப்பு பண்ணிட்டேன் நீ வாழ்கிற வரைக்கும் நீ எப்படி வாழுவாய் என்பதை நான் உனக்கு காமிக்கிறேன். யூ வில் ஆக்சுவலி, நீங்கள் உண்மையாகவே என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரை விட்டு இன்னும் வெகு தூரம் போவீங்க. யாருன்னா வருவாங்க, யாருன்னா போவாங்க, அவங்க வரட்டு போட்டோம். நீங்கள் எங்கே பாருங்கள், வார்த்தைக்கும் அவங்க காதை திறந்தவங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஆள் வந்தால் எல்லாரும், நான் அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன்னா நீங்கள் இங்கே உட்காந்து கேட்பீங்களா? கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஒரு விஷயம். அவங்க எதுக்கோ போகிறாங்க, விடுங்க, கவனிங்க. இந்த குற்ற உணர்வு என்ன செய்யும்? உன்னை
பாதாளத்துக்கு சமீபமாய் தேவனிடத்திலிருந்து உன்னை வெகு தூரம் கொண்டு போகும். அதனால தான் நிறைய பேர் சூசைட் பண்ணுறான். அவனுக்குள்ள இருக்க குற்ற உணர்வினால அநேகர் என்ன செய்கிறான்? தற்கொலை செய்கிறான். இந்த குற்ற உணர்வோட நீ வாழ்வனா நிறைய நேரம் செத்துடலாம். எதுக்கு வாழணும், எதுக்கு வாழணும், என்னால் வாழ முடியாது என்கிற சத்தம் உன் காதில் கேட்கும். ஏன், எதனால ஒரு மனுஷன் குற்ற உணர்வில் வாழ்கிறான்? இதை நான் சொல்ல போகிறேன். நல்ல கவனிங்க. அதுக்கு தான் பாஸ்டர் நோட்ஸ் எழுதுங்கன்றாங்க. என்ன சொன்னாலும் அப்படியே உட்காந்துருக்கீங்க. இங்கேருந்து வெளியே உட்காந்துருக்கும் போதே புரியுதான்னு தெரில, இன்னும் வெளியே போகும்போது சுத்தம். ஒரு வார்த்தைக்கு ஒரு த்ரஸ்டே இல்லை, ஒரு ஆர்வமே இல்லை. இங்கே உட்காந்துக்கிட்டு எதையோ கனவு கண்டு உட்காந்து அப்படியே 2 உடலா மாதிரி வருது சில பிள்ளைகளை எனக்கு பார்க்கையில். நல்ல பேரண்ட்ஸ் ஜோம் பண்ணி ஆண்டவரே சபைக்கு போகிறோம், உமக்கு பயந்து என் பிள்ளைகளும் நானும் உமக்கு உங்களோட சமூகத்தில் இருக்கணும்னு நல்லா ஒப்பு கொடுத்துட்டு வாங்க. கவனிங்க, ஏன் குற்ற உணர்விலே ஒரு மனிதன் வாழ்கிறான்? நல்ல கவனிங்க. இந்த குற்ற உணர்வில் வாழ்கிற மனிதனுடைய மனநிலையை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஒரு தவறு பண்ணிட்டேன், சரியா? இப்போ எனக்குள்ளே என்ன இருக்குது? குத்திக்கிட்டே இருக்குது, தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். ஆனால் ஆக்சுவலாக இந்த குற்ற உணர்விலிருந்து நான் மனம் திரும்புதலுக்கு போகாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னோட எண்ணம் எப்படி தெரியுமா இருக்குது? நான் தப்பு பண்ணேன், ஆனால் நான் ஏன் தப்பு பண்ணேன்னே தெரில. நான் தான் இவ்வளோ நல்லவனாச்சு. ஐ எம் பார்ஷியலி ராங். ஒரு பகுதி நான் தவறிட்டேன், ஆனால் உண்மையிலே நான் ரொம்ப நல்லவன். இந்த மனநிலையோடு இருக்கிறவன் தான் குற்ற உணர்விலே இருப்பான். நான் ஒரு பகுதி தவறிட்டேன், ஆனால் நான் எவ்வளோ நல்லவன் தெரியுமா? நான் குடிக்கிறேன், ஆனால் உண்மையிலே என் மனைவி பிள்ளைகளுக்காக நான் எவ்வளோ செய்யணும்னு ஆசைப்படுறேன் தெரியுமா? குடிக்கிறவங்ககிட்ட பேசி பாருங்க, அவன் எப்போ வரைக்கும் திருத்த மாட்டான் தெரியுமா? அவன் குற்ற உணர்வில் இருக்க வரைக்கும். ஒரு தவறு பண்ணுகிற ஒரு நபர், நான் தவறுகிறேன் ஆனால் நான் ஆக்சுவலாக ரொம்ப நல்லவ என்று எண்ணுகிற எண்ணம் உன்னை மனம் திரும்புதலுக்கு கொண்டு போகாது. நன்றாய் கவனியுங்கள். ஒரு மனம் திரும்புகிற மனிதன் தேவனுக்கு முன்பாக அவன் நிற்க தகுதி இல்லாதவன் என்று உணர்வான். இதை விட கேவலமாக யாராலும் நடக்க முடியுமாப்பா என்கிற உடைப்பு தான் உன்னை மனம் திரும்புதலுக்கு கொண்டு போ. நிறைய பேருக்கு அந்த மனம் திரும்புதல் வரலை. ஏன்னா நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப அன்பானவன், நான் ரொம்ப இரக்கமானவன், நான் ரொம்ப மரியாதானவன், இப்படி பல ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ஸ் இருக்குது. நான் உண்மையாக சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையிலே இருக்கிறதுனாலே அல்லாமல் எனக்குள்ளார ஒரு நன்மையும் இருக்க முடியாது என்கிற உணர்கிறவன் தான் தினம் தினம் மனம் திரும்ப முடியும். உங்களுக்குள்ளார அப்படி ஒரு கட்டு இருக்கும்னா, எங்கேயோ ஒரு மூலையில் நம்ம நல்லா செஞ்சுருக்கிறோம் என்று உங்களையே நீங்கள் பாராட்டுவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துவீனா, ஐ டெல் யூ, யூ ஆர் ஃபார் அவே. நீங்கள் எவ்வளவு சபைக்கு வருகிறீர்களோ அவ்வளவு ஆண்டவரை விட்டு தூரம் ஓடி போவீங்க. இந்த வெளிச்சத்தை உங்களால் பார்க்க முடியாது. இந்த காரிருள் உங்களை மூடிக்கொண்டே இருக்கும். உடையுங்க. ஐ எம் வர்த்லெஸ். உமக்கு முன்பாக நிற்க நான் தகுதியற்றவன், என்னிலே ஒரு நன்மையும் இல்லை. ஒரு தவறுக்காக மனம் திரும்புகிறவனுடைய வாழ்க்கையில் அந்த தவறு மட்டும் பிரச்சனை என்று நினைக்கிறது மாதிரி ஒரு ஃபூலிஷ்னஸ் இல்லை. ஐ மென்டரி. நான் ஜோம் பண்ணும்போது சில நேரம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டு வந்திருக்கேன், ஆனால் உமக்கு ஒரு உண்மை தெரியணும், ஏதோ நீங்கள் இருக்கிறனால கொஞ்சமாக பண்ணேன், இல்லைன்னா என்னை விட கேவலம் கெட்ட வேற ஒரு நபர் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், பாவிகளிலே பிரதான பாவி, த மோஸ்ட் விக்கெட். சொல்லுங்க, அண்ட் த மோஸ்ட் விக்கெட்.
இந்த அறிவு உள்ளவன் மாத்திரம்தான் மனம் திரும்புதலுக்கு போக முடியும். இல்லைன்னா நீ இன்னைக்கெல்லாம் உட்காந்து தப்பு பண்ணிட்டேன் 1 வருஷம் அழுதாலும் நீ மனம் திரும்ப போகிறதில்ல, குற்ற உணர்வினால் சாக போகிறாய். 2 எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நம்பர் 1 கில்ட் சொன்னேன். நம்பர் 2 இஸ் ரிமோர்ஸ். எபிரேயர் 12:17. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்திக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். போது ஏசாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பின்பாடு கண்ணீர் விட்டு அப்புறம் கவலையோட தேடியும் மனம் திரும்பவில்லை. மனம் திரும்புதலுக்கு அடிப்படை என்னங்க? கண்ணீர் விட்டு கவலைப்படுறதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒருத்த கண்ணீர் விட்டுட்டாலே நம்ம என்ன நினைச்சிட்டோம்? அவன் மனம் திரும்பிட்டான்னு நினச்சிட்டோம். ஐயோ அவர் அழுதுட்டாரு, என்னால் எனக்கு பாவம் தப்பு தான் பண்ணாரு, ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாரு? அழுதுட்டார். அதனால் அவர் கேட்குறனால வீட்டை விற்று சொத்தை விற்று எல்லாத்தையும் கொடுத்துருவோம். இல்லைங்க, வேதம் ரொம்ப அழகா சொல்லுகிறது, ஏசாவை போல கண்ணீர் விட்டு துக்கப்படுகிறவர்கள் மனம் திரும்புகிறதில்லை. ஒரு மனுஷனை நீங்கள் வெறுமன இமோஷனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெறும் இமோஷ்னலாக இப்போ நான் இன்றைக்கி வரேன் எல்லாத்துக்கும் இமோஷ்னலாக அழுகிறேன், இமோஷ்னலாக அன்பு கூறுறேன்னா நான் சொல்கிறேன் உண்மையாக ஐ எம் நாட் ப்ராசஸிங் இன் திஸ் கிறிஸ்டியானிட்டி. நான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வளரவில்லை. நன்றாய் கவனியுங்கள். மனம் திரும்புதல் என்றால் என்ன? இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை ஏசாவுக்கு என்ன இருந்தது? ரிமோஸ், குற்ற உணர்வு இருந்தது. பின்பாக ரிமோஸ் என்றால் வருத்தம் இருந்தது. சொல்லுங்க, என்ன இருந்துச்சு? வருத்தம். ஐயோ பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டேனே. என்ன பண்ணா? சேஷ்டபுத்திர பாகத்தை ஒரு கிண்ணம் கூழுக்காக என்ன செஞ்சா? அடப்போட சேஷ்டபுத்திர பாகம் அது என்ன அது அப்படின்னு வித்துட்டான். அவனுக்குள்ள ஆசீர்வாதத்தை அற்பமா எண்ணினான். இதற்காக அவன் என்ன பண்ணா? பிற்பாடு மனஸ்தாபப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு அழுது புலம்பியும் மனம் மாற்றத்தை மனம் திரும்புதலை காணவில்லை. There came no repentance. ஐயோ என்ன பரிதாபமான வார்த்தை. நீ அழுறதுனால நீ மனம் திரும்பிட்டியா? மணிக்கணக்கா ஜபத்தில் உட்காந்து நீ அலறனால ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இறங்கும் அப்படின்னு நீ சொல்றதுனால நீ மனம் திரும்பிட்டியா? இல்லை. ஏன்? மனம் திரும்புதலுக்கென்று ஒரு கனி இருக்கிறது. அதை தான் இனிஷியலாகவே சொன்னேன். மனம் திரும்புதல் என்றால் ஒரு தவறை நிறுத்துகிறது மாத்திரமல்ல, ஒரு சரியா. 2வது, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படியும் சொல்லி நீ இதுவரைக்கும் இந்த தவறுக்கான காரணம், நல்ல கவனிங்க, நான் நல்லவன் என்கிறதுனால் நீ குற்ற உணர்விலே வாழ்கிறாய். அவன் கெட்டவன். இந்த தவறுதலுக்கு நான் தவறுனதுக்கு காரணம் யாரு? எங்க அப்பா. நிறைய பிள்ளைங்க சொல்லுவாங்க, எனக்கு அப்பா அம்மா அன்பு கிடைக்கல அதனால் நான் தவறி போனேன். அநேக மனைவிமார் சொல்லுவாங்க, என் புருஷன் என்னை நேசிக்கல அதனால் நான் தசை கெட்டு போனேன். நான் சொல்லுகிறேன், என் மனைவி என்னை மதிக்கல அது நான் இல்லை, அது பேர் மனம் திரும்புதல் இல்லை. அநேகரோட வாழ்க்கையில் சாகிற வரைக்கும் இந்த விதமான வாழ்க்கையின் என்னோட தவறுதலுக்கு காரணம் இவர் தான், இவங்க தான், அவங்க தான் என்கிற விரல் நீட்டல். as long as you think that someone around you has caused you for this mistake, இந்த தவறுக்கு அவர்கள் ஒரு காரணம் என்கிறதாய் நீ நம்புகிற வரைக்கும் நீ மனம் திரும்பவில்லை. அநேகர் நான் மனம் திரும்பிட்டு இருக்கிறேன் நம்பிட்டு இருக்கீங்க. நான் சொல்றேன் இல்லை. என் தவறுதலுக்கு என் கணவன் காரணம், என் பெற்றோர் காரணம், என் பிள்ளைகள் காரணம், என் மனைவி காரணம் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால்
நீங்கள் மனம் திரும்புதலுக்கு தூரமாயிருக்கிறீர்கள். நான் தவறு, தப்பு தான். ஆனா காரணம் யாரு? இவர் தான். நோ, என் தவறுதலுக்கு காரணம் நான் தான். அப்ப இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? இவங்களுக்கெல்லாம் என்ன பங்கு? யாக்கோபு என்ன பண்ணா? அவன் தானே தூண்ணா, என்ன தூண்ணா? கூழ் தானே வேணும். பசிக்குதா? நான் பசிக்கு ஒரு கூழ் தான் கேட்டேன். அவன் தான் என்ன தூண்ணா. அப்படின்னா அவன் சேஷ்ட புத்த பாகத்தை குடுன்னு கேட்டான். அவனால தான் அப்படின்னு சொல்றேனே, சொல்ல முடியுமா? ஏன் முடியாது? ஏனென்றால் ஆண்டவர் நம்மை சுற்றி அநேக ஆயுதங்களை வைத்திருக்கிறார். இந்த மனிதர்கள் எல்லாம், இந்த கடினமான மனிதர்கள் எல்லாம் நம்மை தேவனுடைய ரூபமாய் உருவாக்குற ஆயுதங்கள். தேவனை போல நம்மை வணைகிற வெப்பன்ஸ், டூல்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஒன்று பல்லு பல்லா இருக்குது, ஒன்று முள்ளு முள்ளா இருக்குது. ஒன்று எப்படி இருக்குது? இந்த பல்லும் முள்ளும் தாங்கிக்குவேங்க, என்னால் இந்த சொல்லதாங்க தாங்க முடியல. அப்படி எத்தனை பேர் சொன்ன? ஆமாம். இப்படி பல கூர்மையான, கடினமான, மிகவும் துன்பம் தருகிற, ஏளனம் பண்ணுகிற, பரியாசம் பண்ணுகிற, என் துன்பத்தோடு துன்பம் சேர்க்கிற அநேகர் என்னை சூழ இருக்கிறதுனால் that cannot become a reason for my failure. அதனால தான், இதனால தான், அவங்களால தான், இவங்களால தான் இவங்க தூண்டுற. நோ, இந்த ஆயுதங்கள் எல்லாம் என்னை என்ன செய்து பதம் பார்த்து தேவனுக்கு உகந்ததா என்னை வணைகிறது. எனக்குள்ள இருக்கிற பெருமையை உடைக்குது. இந்த பெருமை என்கிறது எப்படிப்பட்டதுன்னா தினம் தினம் வளரும். பெருமை எப்படி வளருங்க? உங்கள் தலையில் முடி வளருதோ இல்லையோ, உங்கள் கையில் நகம் வளருதோ இல்லையோ, இந்த பெருமை என்ன பண்ணும்? நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப ஸ்ட்ராங்காக, இரும்பை போன்றது. ஒரு சின்ன ப்ரமோஷன் கொடுத்தா, ஒரு சின்ன வீடை கட்டிட்டா, ஒரு எக்ஸ்டென்ஷன், ஒரு பாத்ரூமை போட்டால், ஒரு டைல்ஸை போட்டால் கூட வந்துடுங்க. எப்படி வரும்? இரும்பு மாதிரி வரும். ஒரு 4 எழுத்தை படிச்சுட்டா ஆஹா. எப்பயுமே எல்லாரும் சொல்லுவாங்க, சிஎம்சியில் வேலை பார்க்குற பிள்ளைங்க கோச்சுக்கா, சிஎம்சிக்குள்ளே போனோடனே அவனுக்கு சம்பளம் கிடைக்குதோ இல்லையோ, என்ன கிடச்சிரும்? மண்டேல ரொம்ப வெயிட்டு கிடச்சிரும். ஹெட் வெயிட்டுன்னு சொல்லுவாங்க. தலகானம் பிடிச்சி. உண்மையான இங்கே சிஎம்சி ஆட்கள்கிட்ட பழகவே முடியாது. எல்லாருமே அற்பமாக பார்ப்பாங்க. நான் சொல்லுகிறேன், இந்த பெருமையை தேக்கிறதற்கு என்ன பத்தாது? ஒரு கல் பத்தாது, ஒரு அறம் பத்தாது, ஒரு மரம் பத்தாது. இதற்கு பெரிய பெரிய ஆயுதங்கள் வேண்டும். அதை உடைப்பதற்கு சம்மட்டி போன்றவைகளை கொண்டு, அப்படிப்பட்ட மனிதர்களை கொண்டு, அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளை கொண்டு தேவன் உன் பெருமை என்ன செய்வார்? நீக்கிட்டே இருப்பார். அதனால் நீ வேற யாரையும் என்ன பண்ண முடியாது? பாயிண்ட் பண்ணவே முடியாது. ஏன் எனக்கு மட்டும் இப்படியாப்பா? ஏன் எனக்கு? யாருக்கு நிறைய கிருபை கொடுக்குறாரோ அவங்கள சுற்றி ஆண்டவர் கடினமான மனிதர்களை கொடுத்துருப்பார். யார் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாரோ, ஆண்டவருக்கு யார் ரொம்ப ப்ரெஷியஸோ, ஆண்டவர் யாரை ரொம்ப ஆசீர்வதிக்க விரும்புகிறாரோ, அவங்கள சூழ இருக்கிற மனிதர்களை மாதிரி கஷ்டமான மனுஷங்க உலகத்திலே இருக்க மாட்டாங்க. அவங்கள சுற்றி அன்பு கொடுக்க வேண்டியவர்கள் அவர்களை எப்பொழுது வம்பிழுப்பாங்க. அவங்க எவ்வளவு நன்மை செய்தாலும் அந்த நன்மையை புரட்டி சொல்லுவாங்க. ஏன்? தேவன் உனக்கு நிறைய கிருபை கொடுக்க போறாரு, நிறைய கிருபை கொடுத்துருக்கிறார். அதனால உனக்குள்ள பெருமை உருவாகிராம இருக்கிறதுக்கு அப்பா உன்னை சுற்றி கடினமான ஆயுதங்களை போன்ற மனிதர்களை வைத்திருப்பார். உனக்கு மட்டும்தான் இந்த குடும்பத்திலேயே
ரட்சிப்பு ஆண்டவர் இவ்வளவு இலவசமாக கொடுத்தாரு. எத்தனை பேருக்கு அதை உண்மைன்னு சொல்லுவீங்க? ஆமென். என் ஊரில் எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ சபைக்கு போகிற என் உறவுகள் இருக்கிறாங்க. ஆனால் என்ன மாதிரி ஆண்டவரை நேசிக்க என் குடும்பத்தில் வேறு யாரும் இல்லை. ஏன்? உனக்கு நிறைய கிருபை கொடுத்துருக்காரு. அந்த கிருபைனால உனக்கு கொஞ்சம் மண்டை ஹெவியாகிடாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கடினமான உன்னை வார்த்தையினால் உடைக்கிற, பார்வையினால் சீவிர, உன்னை காயப்படுத்துகிற, உன்னை நசுக்கிறது போன்ற ஆட்களை வச்சிருக்கார். ஆனால் நன்றாய் கவனியுங்கள், நீ வெறுமனை இந்த சூழ்நிலைமையினால் குற்ற உணர்விலும் வருத்தத்திலும் மாத்திரம் இருப்பனா நீ எப்படி இருப்பனா யுல் பி லைக், அதனோட அடையாளம் தான் நான் சொல்லிட்டேன். இந்த தப்புக்கு காரணம் நான் மட்டும் இல்லை, இவங்கெல்லாம் தான் அப்படின்னு எப்பயுமே யார் மேலேயாவது வருத்தமாகவே இருப்பீங்க, கோபமாகவே இருப்பீங்க, யாரையோ குறை சொல்லிகிட்டே இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள மனம் திரும்புதல் உண்டாகலை. என்ன தான் உண்டாயிருக்கு? வருத்தம் தான் உண்டாயிருக்கு. புரிஞ்சிச்சா நான் சொல்கிறது? வருத்தம் தான் உண்டாயிருக்கு. ரைட். இதனால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகாது. முதல்ல கில்ட்னாலையும் மாற மாட்டீங்க, வருத்தத்தினால மாற மாட்டீங்க. எப்படிப்பட்ட மாற்றம் இந்த வருத்தப்படுறவங்க லைஃப்பில் இருக்கும்னா, ஏசாவோட வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை அவன் உண்டாக்கினான். இட் வாஸ் ஆல்சோ ஃப்ளெஷ்லி. அது எல்லாம் மாம்சத்துக்கு ஏதுவான மாற்றங்கள். அப்படியா? ஐயோ இப்படி ஏமாந்துட்டேனே, ஒரு எங்கள் அப்பாவை கஷ்டப்படுத்தினா ஏமாந்துட்டேனோ, சரி அப்போ இந்த பொம்பளை வேண்டாம், இந்த மனைவி வேண்டாம், இன்னொரு மனைவி, இதை எல்லாத்தையும் என்ன செய்யணும்? மாம்சமாய் மாற்றுவீர்கள். You will bring changes that are not unto God. தேவன் விரும்புகிற மாற்றங்கள் இருக்காது. இனிமே இதை செய்ய போகிறேன், இனிமே அதை இல்லைங்க, மாம்சமாய் முடிவெடுப்பீர்கள் நீங்கள். ஆனால் நான் சொல்கிறேன், யாரையும் பாயிண்ட் பண்ணாதீங்க. இந்த தவறுக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு நீங்கள் நம்பிட்டு இருப்பீங்கன்னா திரும்ப 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 மாம்சமாகவே ஏதோ ஒரு தப்பை செஞ்சுட்டே இருப்பீங்க. செய்யாதீங்க. அது செய்யாமல் இருக்கணும்னா யாரும் காரணம் இல்லை, நான் தான் காரணம். இப்போ நான் அடுத்த கொண்டு போகிறேன், வேகமாக போகிறேன். பத்திர ஸ்தோத்திரம் முடிச்சிடலாமா? ஏன்னா எனக்கு ரொம்ப பிளாங்காக முடிக்க பிடிக்காது. ஒரு விஷயத்த ஃபுல்லாக கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். 10 ஆயிடுச்சு. சொல்லுங்கள், கண்டினியூவாக ஃபினிஷா? இதுவே ரொம்ப ஜாஸ்தி பாசமாக போய் கொஞ்சம் இதை ஆசை போட்டு அடுத்த வாரம் வரோன்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க. எல்லாம் ட்ராமா தான், யாரும் உண்மையாலாம் இல்லை. சரி, நான் ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்கிறேன். யோபு 42:1 வேகமாக வாசிங்க. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன் என்கிறேன். நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. கவனிங்க, இங்கே யோபை குறித்து வாசிக்கிற இந்த வார்த்தைகள் ஆகட்டும், இன்னொரு இடத்துல நீங்கள் வாசிக்க வேண்டாம். லூக்கா 2:61-62 பேதுருவனுடைய மனம் கசந்து அழுகிற ஒரு அனுபவத்தை பார்ப்பீங்கன்னா, ஆண்டவரை அவன் என்ன செய்தான்? மறுதலித்த பிறகு ஆண்டவர் திரும்பி பார்க்கிறார், உடனே உடஞ்சி அழுறார். இந்த 2 சிச்சுவேஷனுக்கும் மனம் திரும்புதல் என்று நான் சொல்ல மாட்டேன். இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை ரெக்ரெஷன், ரெக்ரெட், துக்கம், வருத்தம் என்றேன். இப்போ என்ன சொல்ற? துக்கம், உடஞ்சாள்றான். என்ன இப்படி கூட யாரா செய்வாங்களா? இவ்வளோ ஒரு நல்ல மனிதனை காட்டி கொடுத்துட்டேனே. யோபு அழுறார், நான் இப்படி வந்து உம்மை பேசினேன், நீ எவ்வளவு நல்லவர். இதற்குள்ள என்ன இருக்கு? பயங்கரமான துக்கம் இருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். ஒரு மனிதனுக்குள்ள மனம் திரும்புதல் வரல, துக்கம் தான் இருக்குன்னா என்ன சைன் தெரியுமா இருக்கும்? உங்களுக்குள்ள துக்கம் தான் இருக்கு, மனம் திரும்புதல் வரலன்னா என்ன தெரியுமா இருக்கும்? கவனிங்க, இந்த தப்புனால நிறைய தீமை வந்திருக்கும் பார்த்தீங்களா? தப்பு செஞ்சனால நிறைய பனிஷ்மெண்ட்ஸ் வந்திருக்கா? வாழ்க்கையில் யாரெல்லாம் நிறைய கஷ்டப்பாதையில் போகிறீங்க, அந்த கஷ்டத்தின் வலிகள் தினம் தினம் உங்களை அழ வைக்கும்.
கஷ்டங்களை எண்ணி உடைஞ்சு அழுறீங்கன்னா நீங்கள் மனம் திரும்பிட்டேன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் துக்கப்பட்டுருக்கிறீங்க. உங்கள் தப்பை நீங்கள் பார்த்தீங்க, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் மனம் திரும்புதலுக்கு போகலை. You have not obtained changes. You are still on the third level. அதுக்கு பேர் என்ன? ரெக்ரெஷன். தப்பு பண்ணிட்டேன். இந்த ரெக்ரெஷனில் நான் மற்றவனை குறை சொல்ல, எனக்கு தெரியுது அவன் ஒரு காரணமாக இருந்தாலும் ஏன் தப்பு தான், நான் தான் தப்பு பண்ணேன், நான் நல்லவன்லாம் இல்லை, எனக்கு புரியுது. ஆனால் என்ன ஒரு ஏரியா கூடவே இருக்கும், இந்த வலி. ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம், why Lord, ஏன் எனக்கு இவ்வளவு, ஏன் இப்படி விட்டீங்க, ஏன் இந்த கேள்வி உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஏன் எனக்கு மட்டும், ஏன் என்னால் தாங்க முடியல, இந்த வலி என்னால் தாங்க முடியல, என்னால் இதுக்கு மேலே அந்த வலியினாலே நீங்கள் அதிகமாய் உடைக்கப்பட்டிருப்பீர்கள். உங்களை நடக்கிற சூழ்நிலைமைகள் உங்களை அதிகமாய் அளவைக்கிறது என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், you are still in the process of regression. You have not promoted yourself to repentance. கவனியுங்க, நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. கடைசியாக சொல்லி முடிக்க போகிறேன். when you focus more on your pain, உங்கள் துக்கத்தில், உங்களோட பழிச்சவங்களோட வார்த்தையில், உங்களோட காயங்களில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்துறீங்கன்னா, you are still in regression. You have not promoted yourself to repentance. I'll tell you what to do. அப்போ மனம் திரும்புதலுக்கு போகிற மனுஷனோட வாழ்க்கையில் என்னங்க வேணுமோ இது எல்லாத்துலேயும் வந்து தான் மனம் திரும்புதலுக்கு போகணும். யாரும் ஏஞ்சல் இல்லை, எல்லாருக்கும் வலிக்கும், எல்லாருக்கும் காயம் வந்தால், வார்த்தை வந்தால், உடைப்பு வந்தால், இழப்பு வந்தால் வலிக்கும், அழுவோம். இதெல்லாம் தாண்டி ஆனால் ஒரு இடத்துக்கு போயிட்டீங்களான்றதை இந்த வாரம் அஷ்யூர் பண்ணுங்கள். அது என்ன இடம் தெரியுமா? இந்த எல்லா பாதையும் தாண்டி ஒரு இடம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? that place is called I have a purpose. எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நிறைய பேர் இந்த துன்பத்தில், இந்த பிரச்சனையில் வாழ்ந்து வாழ்ந்து உடஞ்சி உன் நோக்கம் என்னங்கிறதே உனக்கு தெரியல. உன்னுடைய இருதயம் காயத்தினால் நிரம்பி இருக்கிறதுனால உன்னால் நீ உன்னோட விஷனை உன்னால் பார்க்க முடியல. உன் காயத்தை தான் பார்க்க முடியுது, உன் நோக்கத்தை பார்க்க முடியல, தேவ அன்பை பார்க்க முடியல. அதனால தான் இயேசு பேதுருவை பார்த்து, பேதுருவே என்னை நேசிக்கிறாய்? ஆமாண்டவரே நேசிக்கிறேன். அப்படியா நேசிக்கிறியா? நீ அதை இது வரைக்கும் பார்த்த மாதிரியே நான் பார்க்கலையா? சரி ரிப்பீட் பண்ணுறேன் திரும்பி. பேதுருவே என்னை நேசிக்கிறேன். ஆமாண்டவரே உமக்கு தெரியும் நான் அவனை நேசிக்கிறேன். அப்படியாப்பா நேசிக்கிறியா? ஆஹா, நீ எவ்வளோ பிரச்சனையை தானப்பா பார்த்து கடலுக்கே போயிட்டியப்பா, திரும்பி பேதுருவேன்னு நேசிக்கிறா. அழுற, ஆண்டவரே உமக்கு தெரியும் ஏன் ஆண்டவரே, திரும்பி. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறா, நீ உண்மையாகவே மனம் திரும்புவாயானால் your focus has to be on, நான் எவ்வளவு தவறினாலும் எனக்கான தேவ திட்டத்துக்கு தான் நான் போயிட்டுருக்கிறேன். ஆண்டோட அன்பு பொய்யே இல்லை. அதனால தான் நீ காலமாக வர்ஷிப்பில் ஆழ்த்தி சொன்ன அந்த பாயிண்ட் என்ன ரொம்ப எனக்குள்ளே ஒரு அறிவை கொடுத்துச்சு. என் பிள்ளையனா ஒரு குடிகாரனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். ஆனால் அவர் பிள்ளையை அவர் என்ன பண்ணியிருக்காரு? என்ன நம்பி கொடுத்துருக்கார் ஜீவ பலியாய். இயேசுவை சொந்த குமாரன் என்றும் பாராமல் தம்மையே தந்தவர் மற்றவைகளை அருளாதிருப்பது எப்படி? எனக்கு ஒரு நோக்கம் இல்லை, என் வாழ்க்கை இப்படி தான் அப்படின்னு நான் தோற்று போகிறதற்காக அல்ல. ஐ ஹாவ் அ பர்பஸ். ஒரு மனம் திரும்புகிற மனிதன் எப்போ தெரியுமா வாழ்க்கையின் முறைமைகளை மாற்றுவான்? நல்ல கவனிங்க, ஏதோ ஒரு தவறுனால தான் இந்த அடி. ஏதோ நிறைய நேரத்தில் நல்ல கவனிங்க, யோபோட பிரச்சனையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பாவம் செஞ்சனால அவர் வாதிக்கப்படலை, அவர் வாதிக்கப்பட்டனால பாவம் செஞ்சார். நிறைய நேரம் நம்மளோட தண்டனைகளில் தான் நம்ம ரொம்ப தப்பு பண்ணுறோம், இழப்பில் தான் ரொம்ப தப்பு பண்ணுறோம். தப்பு பண்ணனால இழந்தது எவ்வளவு அதிகமோ, ஆனால் தண்டிக்கப்படுறதுனால இழக்கிறது இன்னும் அதிகமாக இருக்கக்கூடாதுங்கிறத நான் இன்னைக்கு பேசுகிறேன். நீ எவ்வளவு தண்டிக்கப்பட்டாலும் தேவனுடைய பார்வை உன்மேல் இருக்கிறது, தேவன் உன்னுடைய நோக்கம் உன்மேல் இருக்கிறது, உனக்கென்று ஒரு எதிர்காலம் இருக்கிறது, உனக்கென்று ஒரு திட்டம் இருக்கிறது. உலகம் முழுவதும் கூடி நின்று அவ்வளோதான் முடிஞ்ச இப்படியெல்லாம் வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு அவசியமே இல்லை. திஸ் இஸ் த எண்ட்
எண்ட் என்று உலகம் த எண்ட் என்று எழுதும்போது நீயும் நானும் அறிந்திருக்க வேண்டியது, என் தேவன் he is a God of the beginning, எப்பொழுதும் முடிவிலிருந்து ஆரம்பம் கொடுக்கிறவர். அவர் என்னுடைய தவறினாலே என்னை தள்ளுகிறவர் இல்லை என்பதை நீ புரிந்தா மாத்திரம்தான் நீ எதை வேண்டுமானாலும் எனக்கு இது வேண்டான்னு ஆண்டவர்கிட்ட கொடுக்க முடியும். உன் வாழ்க்கைனால மாத்திரம்தான் வாழ்க்கையை மாற்ற முடியும். ஆண்டவர் எனக்காக எவ்வளோ பெருசை வச்சிருக்கிறார் என்பதை புரிஞ்சவனால மாத்திரம்தான் எவ்வளோ பெருசையும் கொடுனா கொடுக்க முடியும். எவ்வளோ பிடிச்சதையும் விடுனா விட முடியும். யாரால? ஆண்டவர் இதை விட எனக்கு சிறப்பானதை தருவார்னு நம்புறவனால மாத்திரம்தான் எதை வேண்டுமானாலும் இழக்க முடியும். ஆண்டவர் நிறைய பேரை பாவத்தினால தண்டிக்கல, அநேகர் தண்டனையினால பாவம் செஞ்சிட்டு இருக்கிற. உன்னுடைய வாழ்க்கையில உன் இருதயத்தை குறுக்கிட்ட, உனக்குள்ளேயே குன்றி உட்கார்ந்துருக்க, அழுதுட்டு இருக்க, அது மனம் திரும்புதல் இல்லை. மனம் திரும்புதல் உன் வாழ்க்கையில் சில ஸ்ட்ராங் டிசிஷன்ஸை எடுக்கிறதுக்கு உதவி செய்யும். ஆண்டவர் எனக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கார் லைஃப்பில். எஸ்ஏகேல நீங்கள் அதுக்கு பைபிளில் போய் பிரட்டி பாருங்கள். எஸ்ஏகேல ஆண்டவர் பார்த்து, இதற்கு அடையாளமாய் நீ என்ன சாப்பிடணும், இந்த தானியம் இவ்வளோ, இந்த தானியம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோ, அதை அரைச்சி ஒன்று மாவாக்கிக்கோ, மல்டி கிரெயின் ஆட்டா அரைச்சி ஷெல்ஃபில் வச்சுட்டு ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் சாப்பிடணும், ஒரு நாளைக்கு இவ்வளோ எம்எல் தான் தண்ணி குடிக்கணும். என்னங்க இப்படி ஒரு கொடுமையான கடவுளா என்று நீ தவறா எண்ணி விடுவாய், நீ மனம் திரும்புதலை புரிந்து கொள்ளாவிட்டால். இதற்கு பின்பாக ஒரு மகிமை இருக்கிறது என்பதை புரிந்தவர்கள் மாத்திரம்தான் ஆண்டவர் எதை சொன்னாலும் செய்வாங்க. அது பேர் தான் மனம் திரும்புதல். ஆண்டவர் எதை சொன்னாலும் செய்வேன், எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் செய்வேன், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அப்பா சொல்கிறத செய்வேன்னு சொல்கிறதுக்கு பெயர் என்னது? மனம் திரும்புதல். இட் இஸ் நாட் டூயிங் ரைச்சஸ் திங். நல்ல விஷயத்தை செய்கிறது பேர் மனம் திரும்புதல் இல்லை, நல்லவரிடத்திலே சேருவது பேர் மனம் திரும்புதல். என்னால் ஒரு நன்மையும் செய்ய முடியாது. அப்பாவை நம்புறது பேர் மனம் திரும்புதல். அப்பாவை நம்புறதுனால எதையும் விடுவது மனம் திரும்புதல். அப்பாவை நம்புகிறதுனால் எந்த வாழ்க்கையின் சூழ்நிலைமைகளிலும் நான் ஸ்ட்ராங்காக முடிவெடுப்பது மனம் திரும்புதல். இன்னைக்கு ஆண்டவர் சில ஸ்ட்ராங் டிசிஷன்ஸ் உன் லைஃப்பில் தேடுறாரு. இதுவரைக்கும் ஆண்டவர் வேண்டாம்னு சொன்னதை விடுறதுக்கு பலன் இல்லாமல் போராடிட்டு இருக்கேன். ஏன்னா உன் ஃப்யூச்சருக்காக ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த பர்பஸை உனக்கு பார்க்க முடியல. விடு. சிலதை உன் வாழ்க்கையை விட்டு வெளியே போக விடு. தேவன் உன்னோட பர்பஸ்குள்ளார உனக்கு கொண்டு போகிறார்.